Hi students, நாம் இப்போ என்ன பார்க்க போறோம்னா identifying the graphs of linear, quadratic, cubic and reciprocal function பார்க்க போறோங்க. Class 10 சமச்சீர் syllabusல வர டாபிக் தான். இப்போ என்னன்னா கிராஃபை பார்த்தோன்னே நாம் அதை வந்து லீனியர் ஃபங்க்ஷனா, குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷனா, இல்லை கியூபிக் ஃபங்க்ஷனா, இல்லை ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷனான்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணணுங்க. அதை பற்றி தாங்க நம்ம இப்போ அந்த கிராஃப் எல்லாம் எப்படி இருக்கும், அதோட சில ப்ராப்பர்ட்டிஸ் அதெல்லாம் தாங்க பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ லீனியர் ஃபங்க்ஷன் ஃபஸ்ட் எடுத்துக்கலாங்க. லீனியர் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும்னா ஃபங்க்ஷன் எஃப் ஃப்ரம் ஆர் டு ஆர், ஆர் இஸ் செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் இல்லைங்களா, டிஃபைன்ட் பை எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எம்எக்ஸ் பிளஸ் சி. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எம்எக்ஸ் பிளஸ் சி இந்த ஃபார்மில் இது இருக்கணுங்க. அதில் எம் வந்து நாட் ஈக்குவல் டு 0. சரிங்களா? இஸ் கால்ட் அ லீனியர் ஃபங்க்ஷன். லீனியர் ஃபங்க்ஷனோட ஃபார்ம் எப்படி இருக்குன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எம்எக்ஸ் பிளஸ் சி அண்ட் எம் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. இந்த மாதிரி ரெப்ரசன்டேஷன் எல்லாமே வந்து உங்களுக்கு லீனியர் ஃபங்க்ஷன். இப்போ இதோட கிராஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு 2 எக்ஸாம்பிள் எடுத்துருக்கோங்க. த ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் அண்ட் அடிட்டிவ் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன். 2 ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறோம். ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா எஃப் ஃப்ரம் ஆர் டு ஆர் டிஃபைன் பை எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். ஓகேங்களா? எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் தான் உங்களுக்கு ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். இதோட கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். இதை பார்த்தோன்னே சொல்லிடலாம், கிராஃப் வந்து இஸ் அ ஸ்ட்ரெயிட் லைன் இல்லைங்களா? கிராஃப் இஸ் அ ஸ்ட்ரெயிட் லைன். இப்போ எக்ஸோட வேல்யூ 1 இருந்தால் ஒய்யோட வேல்யூ 1 தான் இருக்கும். எக்ஸோட வேல்யூ 2 இருந்தால் ஒய்யோட வேல்யூ 2 இருக்கும். சிமிலர்லி இப்படி தான் பிளாட் பண்ணியிருக்காங்க. ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராஃப் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக கிடச்சிருக்கு. ஸோ விஷுவலி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இந்த மாதிரி க்ராஸாக இருந்தாலே அது வந்து ஒரு லீனியர் ஃபங்க்ஷன் தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து அடிட்டிவ் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன். அடிட்டிவ் இன்வர்ஸ்னால் என்னதுங்க? அப்படியே நெகட்டிவ், தட் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ். இந்த மாதிரி இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராஃப் எப்படி இருக்குங்க? அதுவும் உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் லைனாக தான் இருக்கு. ஸோ விஷுவலி நம்ம என்ன தெரிஞ்சிருக்கோங்க? லீனியர் ஃபங்க்ஷனோட கிராஃப் வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கு. நெக்ஸ்ட் இந்த ஃபங்க்ஷன் வந்து 1 to 1 இல்லையா அப்படின்னு பார்க்கலாங்க. எப்படி பார்த்தோன்னே சொல்லிடலாம். கமான், உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம ஒரு டெஸ்ட் பார்த்துருக்கோம். என்னன்னா ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட்ன்னு சொல்லிட்டு, அந்த ஹரிசாண்டல் லைன் வந்து கிராஃபுக்கு நீங்கள் வரைஞ்சிங்கன்னா அது ஒரே ஒரு பாயிண்ட்ல இன்டர்செக்ட் ஆச்சுனாலே அது 1 to 1 ஃபங்க்ஷன். அதே மோர் தென் 1 பாயிண்ட்ல இன்டர்செக்ட் ஆச்சுன்னா இட் இஸ் நாட் அ 1 to 1 ஃபங்க்ஷன். ஸோ இதை பார்த்தோன்னே சொல்லிடலாம், நீங்கள் ஒரு ஹரிசாண்டல் லைன் வரைஞ்சிங்கன்னா இந்த 2 கிராஃபுக்கும் எத்தனை பாயிண்ட்ல இன்டர்செக்ட் ஆகும்? ஸோ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பாயிண்ட்ல தான் இன்டர்செக்ட் ஆயிருக்கு இந்த லைன். பார்த்தீங்களா? ஸோ கண்டிப்பாக லீனியர் ஃபங்க்ஷன் வந்து ஒரு 1 to 1 ஃபங்க்ஷன் தான். ஓகேங்களா? ஸோ லீனியர் ஃபங்க்ஷன் வந்து இஸ் ஆல்வேஸ் அ ஸ்ட்ரெயிட் லைன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு அது வந்து ஒரு 1 to 1 ஃபங்க்ஷனும் கூட. ஓகேங்களா? ஸோ லீனியர் ஃபங்க்ஷன் பற்றி நம்ம பார்த்துட்டோம். அது விஷுவலாக அந்த கிராஃப் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம். அதோட ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம இப்போ பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து மாடுலஸ் ஆர் அப்சல்யூட் வேல்யூட் ஃபங்க்ஷன். இதோட கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்கலாம் வாங்க. முதல்ல மாடுலஸ் ஆர் அப்சல்யூட் வேல்யூட் ஃபங்க்ஷன்னா என்ன? எஃப் ஃப்ரம் ஆர் டு 0 to infinity. இதோட டொமைனும் கோடொமைனும் இப்படி தாங்க இருக்கும். டொமைன் வந்து செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ். அதே கோடொமைன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் நம்பர்ஸ் மட்டும்தான் வரும். அந்த பாசிட்டிவ் நம்பர்ஸ் தாங்க உங்களுக்கு அப்சல்யூட் வேல்யூட் ஃபங்க்ஷன். defined by f of x is equal to modulus of x. and f of x எப்படி define பண்றாங்கன்னா x when x is greater than or equal to 0. அதே f of x வந்து minus x when x is less than 0. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ f of x வந்து modulus of x கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட வேல்யூ வந்து உங்களுக்கு எக்ஸாவே தான் இருக்கும். and f of minus x எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது மாடுலஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ், அதுவும் எக்ஸாக தான் இருக்கும். தட் மீன்ஸ் அதோட இமேஜ் வந்து இட் இஸ் ஆல்வேஸ் அ பாசிட்டிவ் நம்பர். ஈவன் தோ நீங்கள் நெகட்டிவ் நம்பர் எடுத்தாலும் அதோட இமேஜ் வந்து அதோட பாசிட்டிவ் தாங்க வரும். அதுதான் உங்களுக்கு மாடுலஸ் ஆர் அப்சல்யூட் வேல்யூட் ஃபங்க்ஷன். அதை வந்து அதோட கிராஃப் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ வந்து 1 இருந்தால் ஒய்யோட வேல்யூ 1, x ஓட வேல்யூ 2 இருந்தா y ஓட வேல்யூ 2. Similarly இங்க
எக்ஸோட வேல்யூ -1 இருந்தாலும் y-ஓட வேல்யூ 1, எக்ஸோட வேல்யூ -2 இருந்தாலும் y-ஓட வேல்யூ 2. ஓகேங்களா? ஸோ அதோட இமேஜ் வந்து இட் இஸ் ஆல்வேஸ் அ பாசிட்டிவ் நம்பர். அதுதாங்க உங்களுக்கு அப்சல்யூட் வேல்யூட் ஃபங்க்ஷன். இப்போ f ஆஃப் 1 எடுத்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் 1 which is equal to 1. அதே f ஆஃப் -1 எடுத்தீங்கன்னாலும் மாடுலஸ் ஆஃப் -1 is equal to 1. அதுதாங்க இந்த கிராஃபில் அவங்க சொல்கிறாங்க. ஸோ இதை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தெரியுதுங்க? லீனியர் ஃபங்க்ஷன் கிடையாது. இது வந்து லீனியர் ஃபங்க்ஷன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். இந்த ஸ்ட்ரெயிட் லைன் இல்லை, இங்கே வந்து ஒரு கட்டாக இருக்குது. ஸோ அப்சல்யூட் வேல்யூட் ஃபங்க்ஷன் வந்து 2 லீனியர் ஃபங்க்ஷனை சேர்த்தாப்படி வர்றதாங்க. அப்சல்யூட் வேல்யூ ஃபங்க்ஷன் இஸ் 2 லீனியர் ஃபங்க்ஷன். பார்த்தீங்கன்னா எக்ஸுங்கிற ஒரு லீனியர் ஃபங்க்ஷனும் -xங்கிற ஒரு லீனியர் ஃபங்க்ஷன் ரெண்டும் சேர்ந்து வர்றதாங்க உங்களுக்கு அப்சல்யூட் வேல்யூட் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? இதோட ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட் எடுத்தீங்கன்னா இது 2 இடத்துல இன்டர்செக்ட் ஆகும். ஸோ கண்டிப்பாக இது ஒரு 1-to-1 ஃபங்க்ஷன் கிடையாது. சரிங்களா? ஸோ நம்ம இப்போ என்ன கன்க்ளூஷன் வரலான்னா, மாடுலஸ் ஃபங்க்ஷன் இஸ் நாட் அ லீனியர் ஃபங்க்ஷன், பட் இட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் 2 லீனியர் ஃபங்க்ஷன். என்னதுங்க? x and -x. 2 ஃபங்க்ஷனும் சேர்ந்து வர்றதாங்க. 2 லீனியர் ஃபங்க்ஷன் சேர்ந்து வரதா உங்களுக்கு மாடுலஸ் ஃபங்க்ஷன். அது மட்டும் இல்லாமல் மாடுலஸ் ஃபங்க்ஷன் வந்து ஒரு 1-to-1 ஃபங்க்ஷன் கிடையாது. சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் பார்க்கலாம் வாங்க. quadratic function. இது எப்படி இருக்கும்னா, a function f from r to r defined by f of x is equal to ax square plus bx plus c. இதில் a வந்து not equal to 0வா இருக்கும். அந்த மாதிரி வர ஃபங்க்ஷன் எல்லாமே quadratic function. Some specific quadratic function and their graphs எப்படி இருக்கும்னா, ஸோ quadratic functionோட எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். அதோட graphical representation எப்படி இருக்கும்னு பார்க்க போகிறோம். ஸோ f from r to r defined by f of x is equal to x square where x belongs to r and f of x belongs to 0 to infinity. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் நீங்கள் எடுத்துருக்கீங்க. எப்படின்னா f of x is equal to x squareங்கிற ஒரு ஃபங்க்ஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப் எப்படி இருக்குன்னா, இங்கே பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒரு கர்வாக தாங்க இருக்கும். குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷனோட கிராஃப் வந்து இந்த மாதிரி ஒரு கர்வாக தான் இருக்கும். சப்போஸ் f of x is equal to -x squareன்னு எடுத்தால் அதே கர்வ் வந்து வேறு டைரக்ஷன் நோக்கி இருக்கே தவிர்த்து அந்த கிராஃபோட உங்களுக்கு அந்த ரெப்ரசன்டேஷன் வந்து மாறலை. சரிங்களா? இங்கே வந்து f of x belongs to -infinity to 0 because f of x is -x square. So always a negative number f of x. அதனாலங்க. சரிங்களா? ஸோ இந்த குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷனோட கிராஃப்ஸ் இந்த மாதிரி தாங்க இருக்கும். இது 1-to-1 இல்லையா? அதே மாதிரி நீங்கள் பார்த்தோன்னே சொல்லிடலாங்க. இஃப் யூ ட்ரா ஹரிசாண்டல் லைன் 2 பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆகுது. ஸோ கண்டிப்பாக இது 1-to-1 கிடையாது. ஸோ பார்த்தோன்னே சொல்லிடலாங்க. இந்த ஹரிசாண்டல் லைன் வரைஞ்சிருக்கோம். இது இந்த கர்வில் வந்து கண்டிப்பாக 2 இடத்துல உங்களுக்கு இன்டர்செக்ட் ஆகுது. ஸோ இந்த குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷன் வந்து இட் இஸ் நாட் 1-to-1 ஃபங்க்ஷன். ஸோ இந்த குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷன் பற்றி நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோன்னா, இதோட கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் இந்த மாதிரி தான் இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா f of x is equal to x square, f of x is equal to -x square. இல்லை எக்ஸ் ஸ்கொயர்லேருந்து வர எந்த மாதிரி ஒரு டேர்மாக இருந்தாலும் உங்களுக்கு எக்ஸ் ஸ்கொயரில் ஆரம்பிக்கணும். குவாட்ராட்டிக்னாலே டிகிரி 2 தானுங்க. சரிங்களா? ஸோ இந்த ரெப்ரசன்டேஷன் இப்படி தான் இருக்கும். இந்த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் இப்படி தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இட் இஸ் நாட் அ 1-to-1 ஃபங்க்ஷன். ஓகேங்களா? ஸோ குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷன் இஸ் நாட் 1-to-1. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கியூபிக் ஃபங்க்ஷன் இந்த மாதிரி தாங்க இருக்கும். ஃபங்க்ஷன் f from r to r is defined by f of x is equal to ax cube plus bx square plus cx plus d and a is not equal to 0 is called a cubic function. ஸோ கியூபிக் ஃபங்க்ஷன் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தாங்க இருக்கும். சரிங்களா? a is not equal to 0. சரிங்களா? இப்போ இதை பார்த்தாலே உங்களுக்கு என்னங்க தெரியுது? இந்த கிராஃப் இப்படி இருக்கு. ஒரு ஹரிசாண்டல் லைன் வரைஞ்சா ஒரே ஒரு பாயிண்ட் தான் இன்டர்செக்ட் ஆகும். ஸோ கண்டிப்பாக இட் இஸ் அ 1-to-1 ஃபங்க்ஷன். ஸோ கியூபிக் ஃபங்க்ஷன் இஸ் அ 1-to-1 ஃபங்க்ஷன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோம் நாங்கள்? ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன். ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதோட கிராஃப் வந்து இப்படி தான் இருக்கும். ஏன்னா இங்கே நம்ம f வந்து r செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸில் 0 வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிடுவோம். -0
to r. இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா 0 எக்ஸ்க்ளூட் பண்ணணும். சரிங்களா? A function f from r excluding 0 to r excluding 0. ஸோ இந்த மாதிரி இருக்கிற டொமைன் கோடொமைன் நீங்கள் எடுத்துக்கணும். அதோட ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் ஆயிருக்குன்னா f of x is equal to 1/x. சரிங்களா? இது வந்து உங்களுக்கு மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஃபங்க்ஷனோட கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் இப்படி தான் இருக்கும். இந்த ரெண்டு கிராஃபும் உங்களுக்கு டச் ஆகாது, அவ்வளோதான். சரிங்களா? பட் உங்களுக்கு ஹரிசாண்டல் லைன் நீங்கள் வரைஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரே பாயிண்டில் மட்டும்தான் இன்டர்செக்ட் ஆகும். ஸோ இது வந்து ஒரு 1-to-1 ஃபங்க்ஷன். அது மட்டும் இல்லாமல் அந்த உங்களுக்கு ரேஞ்சு, உங்களுக்கு டொமைனும் சரி ரேஞ்சும் சரி உங்களுக்கு வந்து எல்லா எலிமெண்ட்ஸும் மேப் ஆகிருக்கும். போத் ஆர் ஈக்குவல். ஸோ இட் இஸ் ஆன் டு ஆல்சோ. ஸோ ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு ஒரு பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? ஸோ ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன் இஸ் அ பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன். இங்கே பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் லைன் வரைஞ்சிங்கன்னா ஒரு கர்வில் தான் உங்களுக்கு வரைய முடியும். ஸோ அதான் இங்கே 2 ஹரிசாண்டல் லைன் வரைஞ்சிருக்கேன். அந்த 2 ஹரிசாண்டல் லைனுமே இந்த கர்வை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்டில் தான் உங்களுக்கு இன்டர்செக்ட் ஆகுங்க. ஸோ இட் இஸ் 1-to-1. அதுக்கப்புறம் டொமைன் இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸும் வந்து உங்களுக்கு கோடொமைனில் வந்து உங்களுக்கு இமேஜ் இருக்குது. ஸோ range is equal to codomain. So the reciprocal function is a bijective function. Bijective function என்னங்க both 1-to-1 and on-to function இருக்கிறது தான். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிற ஃபங்க்ஷன் வந்து கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் வந்து f from r to r டிஃபைன் பண்ணியிருக்கு. அது எப்படி அந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னா f of x is equal to c. ஒன்லி கான்ஸ்டன்ட் will come. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் எக்ஸ் ஆக்சஸ்க்கு பேரலாக இருக்குங்க. அவ்வளோதாங்க. அதுதாங்க உங்களுக்கு கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனோட கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். சரிங்களா? ஃபார் எவ்ரி எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர். ஸோ இதில் வந்து உங்களுக்கு நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ், அதோட கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன், அது 1-to-1 இல்லையா எல்லாமே பார்த்துட்டோங்க. இதோட இது முடிஞ்சுதுங்க. இப்போ நீ ஃபர்தராக வர எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ், எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ்லாம் பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.